நமது ஆர்.கே. அன்புசெல்வன் அவர்கள், தமிழ்நாடு ஸ்மால் பட்ஜெட் மூவி யூனியன் பிரசிடென்ட். இவரை கௌரவிக்குமாறு டாக்டர் அமித் குமாரை கேட்டுக்கொள்கிறோம். வணக்கம். வந்திருக்க அனைத்து மீடியா கேக்குதா? மீடியா வணக்கம். இந்த படத்தை சொல்லணும்னா விடாமுயற்சின்னு ஒரு படம் வந்துச்சுல்ல, அந்த விடாமுயற்சிங்கிறது அமித் குமார், பொண்ணு என்ன பேருமா வன்சிகா, சுஜி, 3 பேருமே மறக்க முடியாது. ஏன்னா விடாமுயற்சிங்கிறது இவங்களுக்கு தான் பொருந்தும். ஏன்னா அமித்குமார் சார் எங்கேயோ போயிருப்பாரு, நான் இல்லைன்னா வேற லெவலில் எங்கேயோ போய் ஏதாவது ஒரு இதில் வந்து ஃபெயில் ஆகி வந்திருப்பாரு. மொதல் வந்தார் என்னோட ஆஃபீஸ்க்கு. ஏன்னா உண்மையை சொல்லணும், விடாமுயற்சிங்கிறது வந்தார். வந்து வேற ஒரு ஆள் மேலே வந்தார். வந்தோன்னு சொன்னேன், சார் உங்கள் பொண்ணு அருமையாக பாடுவேன். ஆமாம் சொன்னால் ரொம்ப அற்புதமான 8வது படிச்சுருந்தீங்க, 8வதுன்னா படிக்க சொன்னாப்புல ரொம்ப அருமையான வாய்ஸ், சூப்பராக பாட வைங்க அப்படின்னா. இப்போ ஒரே வாய்ஸ் சொன்னார், என் பொண்ணுக்காக நான் எதை வேணுமா செய்வேன் அப்படின்னு. உண்மையாக நேரம் கேட்டேன். அப்போ நான் உடனே அப்படியே ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகி அப்புறம் ஒரு நாள் ராஜேந்திர கூட்டு போனேன். கூட அண்ணா உடனே பாட வச்சார். ரொம்ப அருமையாக இருக்கணும் நான் டிஆர் சூப்பராக சொல்லி வந்தேன். அதுக்கப்புறம் என்னோட குரூப்பில் 1000 பேர் இருக்காங்க எங்கள் சங்கத்தில், உள்ளி ப்ரொடியூசர் மட்டும். அந்த குரூப்பில் அப்பப்போ நான் பதிவு போடுவேன். இந்தமாரி நம்மளுடைய அமித்குமாரோடைய பொண்ணு அருமையாக பாடும், யாருமே யூஸ் பண்ணுங்கள், பைசா பற்றியில் அவரோட பொண்ணை பாட வைக்கணும்னு சொல்லுவார் அப்படின்னு சொல்லுவேன். அதுமாரி டேரக்டர் சுஜி கேட்கலாம். என்னென்ன சொன்னாலும் நான் எப்படி வந்தேன், இவங்கெல்லாம் எப்படி வர்றாங்க, எப்படி முன்னுக்கு வராங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும். எப்போதும் ஒவ்வொரு ஆடியோ ஃபங்க்ஷனும் என்ன சொல்லுவேன்னா, யார் எப்படி கஷ்டப்பட்டு மேலே வந்தாங்கிறது மட்டுமே சொல்லுங்க தவிர ஏமாத்துல எவனையுமே நான் பேச மாட்டேன், சொல்ல மாட்டேன். ஏன்னா இவர் கண்டியில் 2800 பிளாட்டில் இவர் குடியிருக்காரு. என்ன காரணம்னா இவர் வந்து எனக்கு யாருன்னு தெரியாது, இவரும் என் சங்கத்தில் உறுப்பினர், அமித்குமார் சங்கத்தில் உறுப்பினர். என்னன்னா அந்த தயாரிப்பாளர் சங்கத்தில் ஒரு பையன் ஈஸ்வரன் ஒரு பையன் இருந்தான். அந்த தயாரிப்பாளர் சங்கத்தில் எல்லாமே தயார் சொல்லியிருக்காங்க. அவன் மட்டும் எல்லாரும் தப்பாகவே திட்டிகிட்டு இருப்பான். எல்லா தயாரிப்பாளரும் திட்டுவான், யாராலும் திட்டுவான். அப்போ என்னையும் சேர்த்து என்னோட சங்கத்தையும் திட்டான். ஸ்மால் பட்ஜெட் சங்கமா அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு நான் மற்ற பேர்லாம் கிடையாது, நான் இறங்கி அடிப்பேன், சண்டை போட்டு தெரியல. சரி நான் உடனே ஃபோன் பண்ணி என்ன பண்ணேன், 7 பேர் தான் தெரியும் சங்கம், வேறு யாருக்கு தெரியும் அப்படின்ட்டான். எங்கன்னா இன்னும் வார்த்தை முடிச்சு பெருசாகி போச்சு. சரி எங்கடா இருக்கு அப்படின்ட்டேன். நீ முடிஞ்ச இன்ஸ்பெக்டர் கோர்ட்டுக்கு வந்து பாரு அப்படின்ட்டான். கண்டிக்கையில் 2800 குவார்ட்டர்ஸில் எல்லாமே போலீஸ் குவார்ட்டர்ஸு. அங்கே இருக்கிற பாதி பேர் போலீஸ் ஃபுல்லாகவே வெளியூர் போயிட்டாங்க. எல்லாமே பாதி பேர் எல்லாமே அக்யூஸ்ட் தான் இருக்காங்க. அந்த பிளாட்டுக்கு யாருமே இல்லை. அப்போ அட்ரஸ் கொடுத்து நாங்கள் 4 மணிக்கு இருந்து கிளம்பி போகிறோம். என்னுடைய அச்சார பத்திரிகை சேகர் ஆசிரியர் சேகர் அவரை கூட்டி இங்கேருந்து போனோம். போனால் நம்பர் தெரியல, எல்லாத்தையும் தேடி பார்த்தோம், எங்கேயுமே கிடைக்கல. சரி என்ன பண்ண சொல்லிட்டு விடிய காலம் 5 மணிக்கு நம்ம விடாமுயற்சி சுஜி வந்தாப்புல, தம்பி இந்த மாதிரி இந்த அட்ரஸ் எங்கே இருக்காப்புல அப்படின்னு. அந்த பையன் சரியாக தெரியல சார், நீங்கள் நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் கரெக்டாக கண்டுபிடிச்சேன். என்ன காரணம் விடாமுயற்சி சொல்கிறேன், விடாமுயற்சின்னு சும்மா எதுவும் வராது. இந்த பையன் நைட்டு முழுக்க யோசிச்சு காலையில் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு, சார் அந்த வீடு நான் கண்டுபிடிச்சி வந்திருக்கேன் அப்படின்னு. இதுக்கு மேலே நான் யாருன்னு தெரியாது. உடனே மறுநாள் கண்டுபிடிச்சி நேராக வீட்டில் போய் சண்டை போட்டு அவங்கள்ட்ட சொல்லி மன்னிப்பு கேட்டு இனிமேல் நான் யாரையும் பேச மாட்டேன் போன்னு சொல்லி இன்னைய வரைக்கும் தயாரிப்பாளர் சங்கத்தில் அந்த பேச்சே இல்லை. என் பேச்சை பேச நேரம் உழைப்பு சொல்றதுக்கு அப்புறம் அவங்க ஒய்ஃபு மன்னிப்பு கேட்டாங்க, தயவு செய்து உங்களில் யாரையுமே பேசக்கூடாது, மன்னிப்பு கேட்டுங்க, மன்னிச்சுக்கிறேன். அந்த அம்மா வந்து இந்த மாதம் 4 மாதம் கற்பனை எப்படி என்ன சொல்ல முடியும், கதை தட்டிட்டேன். அதுக்கப்புறம் தான் என்னுடைய பழக்கவழக்கத்தில் இருந்து இன்னைய வரைக்கும் இருந்து இன்னைக்கு ஒரு டைரக்டர் ஆயிருக்காருன்னா இதுதான் விடாமுயற்சி. அமித்குமாரும் என்னோட பேச்சு கேட்டு இருக்காரு. அவங்க பொண்ணு நான் பாட வைக்க சொல்லி என்ன காரணம், வாழ்க்கையில் யார் ஜெயிக்கணும்னு நினைக்கிறோமோ ஜெயிச்சே தீருவோம். நம்ம என்ன நினைக்கிறோமோ நடக்கும். நம்ம எப்போ ஒரு தவறான ஒரு எண்ணத்துக்கு போகிறோமோ நான் எல்லாம் நினைக்கிறோம். நேரம் தான் பேசுகிறேன். நான் பொண்ணு பாடகர் ஆயிடுச்சு, அவர் பிடிச்சராயிட்டார், இவர் டேரக்டர், நான் சங்க தலைவராக. இதுக்கு மேலே என்ன வேணும்? ஏன்னா வேறு வழியில் யார் வந்தாலுமே ஜெயிக்கலாம். குறுக்கு வழியில் போய் யாரும் ஜெயிச்சது கிடையாது, சாதனை படிச்சது கிடையாது. அதனால் வந்திருக்க அனைவருமே இதை ஃபாலோ பண்ணுங்க. நீங்கள் என்ன நினைக்கணும் நடக்கும். கண்டிப்பாக அந்த கலிப்பாறை படம் வெற்றி அடையும். காரணம் என்ன, நிறையா இவரே 2 படம் எங்கே பண்ணியிருக்காரு. அதையும் மீறி படம் பண்ணும்போது என்ன கேட்டார் அமித்குமார், ஜுஜி அப்படின்னு. ஏன் என்ன விஷயம் இல்லை, அவரோட கதை நல்லா இருந்தால் பண்ணுங்களேன் அப்படின்னு. இல்லை அப்படியே ஜுஜி கேட்ட, ஆமாண்ணே எனக்கு பட்ஜெட் எல்லாம் பரவாயில்ல, நீ பண்ணுங்க படத்தை நல்லபடி எடுங்கண்ணே. நிறைய கலிப்பாறையில் வந்து நீங்கள் தீனா சார் வந்திருக்காரு, உன்னிகிருஷ்ணன் சார் வந்திருக்காரு. இதுதாங்க சினிமாவுக்கு மிகப்பெரிய வெற்றி. அது ஜெயிக்கிறோம் அப்புறம் இதுதான் உண்மை. அதனால தான் சொல்லுவாங்க, எந்த ஒரு நிகழ்ச்சி போனாலும் எது நடந்தாலும் உண்மை சம்பந்தம் சொல்லுவோம், போய் சொல்ல மாட்டேன். இதெல்லாம் இருந்து இன்னைக்கு நிற்கிற ஸ்டேஜில்னா இது உண்மையான உழைப்பு கிடைச்ச வெற்றி. மீண்டும் இந்த படம் வந்து கலிப்பாறை மிகப்பெரிய வெற்றி அடையலாம். ஏன்னா நாங்கள் எல்லாத்தையும் சப்போர்ட் பண்ணி தான் இருப்போம்.
அதனால் மீண்டும் ஒரு சொல்ல இந்த கழிப்பறையை நீ கொண்டு போய் நல்லபடி செய்யணும். ஆனால் பார்த்தீங்கன்னா சார் சொன்னார், உலகத்தில் இல்லை ஒரு சொல்லுவாங்களே மிருகத்துக்கு கூட கழிவறை இல்லாமல் எங்கே அது மாதிரி கழிவறை இல்லாத வீடு கிடையாது, கழிவறை இல்லாமல் வாழ முடியாதுங்கிறதையும் தீனா சார் தெளிவாக சொல்லிட்டாரு. அதனால் இந்த கழிப்பறை படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். வந்திருக்க அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து மீண்டும் ஒரு முறை நல்லபடியாக சப்போர்ட் பண்ண இந்த கழிப்பறைக்கு. அடுத்ததா இந்த விழாவின் நாயகியை நான் வந்து பேச கூப்பிட போறேன். யார் அப்படின்னா வன்சிகா மக்கள். ஸோ எல்லாருமே அவங்கள வந்து புகழ்ந்தாங்க. நம்மளும் வந்து ஆந்தம் கேட்டோம், நல்லா இருந்துச்சு. ஸோ உங்களை கௌரவிக்குமாறு Thank you so much. I request Vanshika to say a few words. Good evening to one and all present here. First I'll thank Guruji, then I'll thank my gurus, Lakshmi Prabha ma'am and Jennifer ma'am, who have always supported me in my journey. And I'll also thank VM Films 55, Vanshika Makkar Films producer, Priti Amit Kumar and Amit Kumar, who have created a platform for me and also has given me opportunity to sing with Uni Krishnan sir. He's such a legendary singer. I felt very proud to sing with him. I felt very happy, and to whole Kalipare team also I'll thanks, because it was a great pleasure for me to sing with them. Thank you. So Vanshika, என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? நான் வந்து 10th standard. ஓ, போர்ட் எக்ஸாம். நைஸ். அது மட்டும் தான் சொல்ல முடியும். பட் எனிவேஸ், பலத்த கரகோஷங்கள். வெல்கம் யூ டு தி காலிவுட் இண்டஸ்ட்ரி. அடுத்ததா விழாவின் நாயகன் இசையமைப்பாளர் ஸ்ரீகாந்த் அண்ணன் அவர்களை அழைக்கிறோம். அவரை கௌரவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். Thank you. I request Srikanthan to say a few words. Hello everyone. Good evening. கொஞ்சம் சத்தமா ஆடியோ வரல. Hello. ரொம்ப லோவா இருக்கு. Hello. ரொம்ப லோவா இருக்கு. அது எல்லாருக்கும் தேங்க்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க வந்ததுக்கு. Mani sir, very thank you for listening. Dina sir, thanks a lot for coming. Okay. இந்த ஆல்பம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஆல்பம். உங்களோட சப்போர்ட் எல்லாருக்கும் கொடுப்பீங்க நம்புறோம். Thank you so much. இசையமைப்பாளர் வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பேசிட்டாரு போல, பாடுறதுக்கு வாய்ஸை சேமிச்சு வச்சிருக்கிறாரு போல. அடுத்ததா ஓரிரு வார்த்தை கூறுமாக இப்படத்தின் ஒளிப்பதிவாளர் பாலமுருகன் அவர்களை அழைக்கிறோம். இவரை கௌரவிக்க உன்னி கிருஷ்ணன் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். Thank you so much. Now I request you to say a few words. The opportunity கொடுத்தாங்க சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் சாருக்கு ஒரு 5 இயர்ஸாக ஜர்னி பண்ணிருக்கேன். நான் மோஸ்ட்டாக இந்த வாட்டி தான் நிறைய பெரிய கொஞ்சம் கேமராலாம் நல்லா வச்சு பக்காவாக பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஜிஜி சார். Thank you so much. அடுத்ததா நான் அழைக்க இருக்கும் நபர் ஜனகன் அவர்கள், சீஃப் அசோசியேட் டைரக்டர் அண்ட் ஆர்டிஸ்ட். ஸோ இவரை கௌரவிக்க பாடலாசிரியர் மியூசிக் டைரக்டர் தீனா அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். ஹாய் டீம் அண்ட் இங்கே வந்திருக்க ப்ரெஸ்ஸு அமித் சார், சீஃப் கெஸ்ட் எல்லாருக்குமே வந்து வணக்கம். ஆக்சுவலாக எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. நான் வந்து என்னோட ஜார்னி இந்த டீம் கூட எப்படி ஸ்டார்ட் பண்ண அப்படின்றதுலேருந்து ஃபுல்லாக சொல்லிட்டு ஒரு 2 மினிட்ஸில் போயிடுறேன். ஸ்டார்டிங்கில் வந்து நான் 12th முடிச்சுட்டு சாரை மீட் பண்ணுறப்ப கால் பண்ணாங்க சார். ஃபர்ஸ்ட் டைம் கால் பண்ணோடனே நான் என்ன பண்ணேன், ஃபர்ஸ்ட் டைம் வந்து சொல்லுங்க அங்கிள்ன்ட்டு. எனக்கு வந்து அப்போ வந்து சார் தான் ஸ்ட்ரைட்டாக பேசுவாங்கன்ட்டு எனக்கு தெரியாது. ஸோ ஸ்ட்ரைட்டாக போய் பார்த்தப்ப சார் வந்து அப்ரோச் பண்ணாங்க, நிறைய விஷயம் ஷேர் பண்ணாங்க. ஸோ அப்போதுலேருந்து ஃபர்ஸ்ட் ஒரு படம் வந்து பூச்சை போட்டோம், அது ஒரு 3 டைம்ஸ் தள்ளி போச்சு. ஸோ அதுக்கு அடுத்து ஒரு படம் பண்ணோம். ஸோ அதுவும் ஒழுங்காக போகல. இப்போ வந்து இது 3rd ஃபிலிம் இப்போ கலிப்பறை டீமோட. ஸோ இப்போ
ஃபர்ஸ்ட் வந்து அமித் சார் ரொம்ப தேங்க்யூ சார். ஏன்னா இப்படி ஒரு டீம் இருக்காங்கன்னு தெரிஞ்சு படம் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ சார். அண்ட் அப்புறம் வந்து உன்னி சார் பெரிய படமா சின்ன படமான்னு பார்க்காம படத்தை படமாக பார்த்து பாட்டு பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ சார். அண்ட் வந்து ஸ்டீவ் ப்ரோ பற்றி சொல்லணும்னா ஒரே விஷயம் தான். எல்லா மியூசிக் டைரக்டரும் என்ன பண்ணுவாங்க, டியூன் கொடுத்துட்டு பாட்டு வாங்குவாங்க. இவர் எப்படின்னா லிரிக்ஸும் டியூனும் வந்து டைரக்ஷன் டியூன் சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கப்புறம் அதுக்கு பீட்டு போட்டார். அதான் வந்து ஸ்டீவ் ப்ரோ. ஸோ 4 ட்ராக் இருக்குன்னு நினைக்கிறேன் படத்தில். 4மே வந்து ஒரு ஃபீல் கூட ஒரு விண்டேஜ் ஃபீல் கொடுக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ப்ரோ. அண்ட் பாலா ப்ரோ கேமராமேன். ஆக்சுவலாக அவரை பற்றி சொல்லணும்னா ஒர்க்கை தாண்டி பர்சனலாக நிறைய விஷயம் சொல்லி கொடுத்துருக்கீங்க, நிறைய பேசியிருப்போம். தேங்க்யூ ப்ரோ. அண்ட் இங்கே இருக்க டீமில் இருக்க எல்லாருமே ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கட்டும் இல்லை ஆக்ட்ரஸாக இருக்கட்டும் எல்லாருமே ஒரு பெரிய கனவை சுமந்துட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக ஏதோ ஒரு இடத்துல எங்கேயோ டிசர்வ் பண்ணுவோம் அப்படின்ற நம்பிக்கையில் வந்து நம்ம ட்ராவல் பண்ணுவோம். அண்ட் தேங்க்யூ எல்லாரும் நல்லபடியாக முடிச்சு கொடுத்ததுக்கு. அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எங்கே இருந்தாலும் எல்லாருக்கும் தேங்க்யூ. ஏன்னா அவங்க தான் ஒரு படத்தோட பில்லர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தேங்க்யூ அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ். அண்ட் ஃபைனலாக என்னோட ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், வெல் விஷர்ஸ், என்னோட ஸ்கூல் டீச்சர்ஸ், காலேஜ் டீச்சர்ஸ் எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். ஸோ டைரக்டர் கிஜு அவர்கள் அன்பளிப்பளிக்க போகிறார். கோ டைரக்டர் ஜனகன் அண்ட் ஆல்சோ an artist. தேங்க்யூ ஸோ மச். ஸோ இப்போ இந்த கழிப்பறை டீமோட கேஸ்ட் அண்ட் க்ரூவை நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்து உங்க முன்னாடி பேச போறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஐ கால் அப்பான் தனலக்ஷ்மி who is also a co-director. எல்லாருக்கும் மாலை வணக்கம். ஆக்சுவலாக இது என்னோட ஃபர்ஸ்ட் ஆடியோ லான்ச். நான் நிறைய படம் பண்ணியிருக்கேன், சின்ன கேரக்டர்ஸ் பண்ணியிருக்கேன், சைட் ரோல்ஸ் பண்ணியிருக்கேன். பட் இப்படி ஒரு ஸ்டேஜில் நிற்கிறது இது ஃபர்ஸ்ட் படம். ஸோ ரொம்ப நன்றி அதுக்காக. இங்கே வந்திருக்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. எங்கள் டீமை வந்து சப்போர்ட் பண்ணி கொடுங்க. அண்ட் எங்கள் டேரக்டர் சார் ரொம்ப நன்றி சார். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்து என்னோட திறமையினால எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் ப்ரொடியூசர் சார் அமித் குமார் சார், அவரும் என்னோட திறமையை நம்பி எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். அண்ட் என்னோட டீம்ஸ், அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கட்டும், கோ டைரக்டர், அசோசியேட் டைரக்டர் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் உன்னிகிருஷ்ணன் சார், இந்த படத்தை நீங்கள் சொன்ன உடனே நீங்கள் அதை ஏற்றுக்கிட்டு எங்களுக்காக பாடி கொடுத்ததுக்கு ரொம்ப 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 நன்றி சார். நீங்கள் வந்திருக்க சீஃப் கெஸ்ட் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஸ்ரீ அண்ணா அவங்களை பற்றி சொல்லி ஆகும். நான் ஜனகன் சொன்ன மாதிரி தான் நம்ம முன்னாடி சொல்லுங்க, செல்ல கட் பண்ண சொல்லுங்க, முன்னாடி சொல்லுங்க, 200% திருப்பி கொடுத்துருக்காரு. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பாப்பா ரிஷிகா பாடிருக்காங்க. ரொம்ப ஃபியூச்சர் உங்களுக்கு இனிமேலும் வளர என்னோட வாழ்த்துக்கள். நீங்கள் வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. இந்த படத்தை நல்லபடியாக கொண்டு போய் எல்லாத்துலேயும் சேர்த்து சப்போர்ட் பண்ணி என்ன கொண்டு வருவீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸும் இங்கே இருக்காங்க, அவங்களுக்கும் ரொம்ப நன்றி. தெரியல, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ தனலக்ஷ்மி. எமோஷனல் ஆயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இட்ஸ் ஓகே, ஹேப்பன். அடுத்ததா வந்து ஆக்ட்ரஸ் ஸ்ரீஷாவை மேடைக்கு அழைக்கிறோம். I request director Giju to felicitate the actress. Thank you. Hi. Good evening. எனக்கு என்ன பேசுறதுனே தெரியல. பிகாஸ் இது என்னோட ஃபர்ஸ்ட் மூவி. அண்ட் தென் இந்த மூவியில் என் கூட ஒர்க் பண்ண எல்லா ஆக்டர்ஸ்க்கும், தென் கோ டைரக்டருக்கு, எங்களை ரொம்ப அழகாக காட்டும் கேமராமேனுக்கு எல்லாருக்குமே நன்றி. அந்த நீங்கள் வந்திருக்க இந்த ஆடியோ லான்ச் பண்ணிருக்கக்கூடிய சீஃப் கெஸ்ட் அண்ட் தென் மியூசிக் டைரக்டர்ஸ், இந்த மூவியில் அழகாக பாடி கொடுத்துருக்க ஸ்ரீகாந்தன் சார் அண்ட் ராஷிகா மக்கள் எல்லாருக்குமே நன்றி. இந்த மூவியில் ஸ்பெஷலாக சொல்லணுன்னா நிறைய இதுக்கு முன்னாடி நிறைய என்னெல்லாம் ஸ்ட்ரகிள் பண்ணியிருப்போமோ ஒரு கழிப்பறை இல்லாமல், அது எல்லாத்தையும் இந்த மூவியில் ரொம்ப அழகாக காட்டியிருப்பாங்க. அண்ட் தென் எல்லாத்தையும் சொல்லிட்டா சுவாரஸ்யமாக இருக்காது. இருந்தாலும் இந்த மூவியை கண்டிப்பாக வெற்றிகரமாக கொண்டு போகணும் அப்படிங்கிறதான் என்னுடைய விஷ். கண்டிப்பாக வெற்றி அடையும் நான் நம்புகிறேன். இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த பிரபஞ்சத்திற்கு நன்றி. டைரக்டர் சார் ஜிஜு சார் அவர்களுக்கு நன்றி. அமித் குமார் சார் அவர்களுக்கு நன்றி. தேங்க்யூ ஸோ மச். So next I call upon Jennifer. So இவங்க யார் அப்படின்னா வன்ஷிகா கொஞ்சம் முன்னாடி தேங்க் பண்ண அந்த குருஜி இவங்க தான்.
அழைக்கிறாங்க. அவங்களை கௌரவிக்க டைரக்டர் கிஜு. இங்க வந்திருக்க எல்லாருக்கும் தேங்க்யூ, வணக்கம். இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் மூவி. இங்க சீஃப் கெஸ்ட் வீரா சார், அனில் சார், ப்ரொடியூசர் அமித் குமார் சார், டைரக்டர் கிஜு சார், எல்லாருக்குமே வணக்கம். இங்கே வந்திருக்க அனைவருக்கும் வணக்கம். என்ன சொல்றதுன்னே தெரியல. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் மூவி. என் கூட ஒர்க் பண்ண எல்லா ஆக்ட்ரஸுக்கும் ரொம்ப நன்றி. கேமரா டைரக்டர் பாலமுருகன் சார் அவங்களுக்கு நன்றி. இந்த படம் ரொம்ப வெற்றிகரமாக இருக்கிறதுக்கு எனக்கு என்ன பேசுறதுனே தெரியல. ஸோ இதான் என்னோட ஃபர்ஸ்ட் மூவி. Thank you so much. Upon next, I call upon Darshini, actress. அவங்களுக்கு டைரக்டரிடமிருந்து ஒரு சிறிய அன்பளிப்பு. மேம் பேசாம போனா எப்படி? வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் மூவி. சார் வந்து பாப்பா கூட ஷூட்டிங் போயிருந்தேன். சார் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சீன் எடுத்து பண்ண வைக்கணும், என்ன சொல்லி கொடுக்குறீங்களோ நான் பண்ணுறேன் சார். படத்தை வெற்றி அடைய வச்சு எல்லாருக்கும் அந்த படத்துக்காக சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் வந்து நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. So அடுத்ததா I call upon பாரத் பூஷன் அவர்கள், நியூ டெல்லி. Thank you so much. Next, படத்துல சப்போர்ட்டிங் ரோல்ஸ் அண்ட் அதர் கேரக்டர் ரோல்ஸ் பண்ணிருக்கிற ஆர்டிஸ்ட் இப்ப நம்ம வந்து கூப்பிட போறோம். So I call upon ஹிஜாஜ், சுபஸ்ரீ, சிவமுருகன் and பத்மாவதி. இவங்களுக்கு டைரக்டர் கிஜு அவர்கள் கௌரவிக்கின்றனர். இந்த படத்தோட வில்லன் பா ஆக்டர் சிவமுருகன், ஆக்டர் பத்மாவதி. சோ இப்போ ஆர்டிஸ்ட் எல்லாருமே பேசினாங்க. ஃபைனலா யார் பேசணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா the captain of the ship. எல்லாரும் உங்களை பாராட்டி தள்ளிட்டாங்க. சோ நீங்க தான் பேச போறீங்க. லெட்ஸ் வெல்கம் கழிப்பறை மூவி டைரக்டர். சோ அவர் பேசுறதுக்கு முன்னாடி டாக்டர் அமித் குமார் அவர்களுக்கு கௌரவிக்க ஆசைப்படுகிறார். சோ அவங்க ஃபுல் ஃபேமிலியே வந்து இந்த மூவிக்காக சப்போர்ட் பண்ணிருக்காங்க. சோ இன்னும் பலத்த கரகோஷங்கள். I also request Preeti Amit Kumar to join. Producer Preeti Amit Kumar. வணக்கம். சீஃப் கெஸ்ட் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கங்கள். என்னுடைய ஆர்டிஸ்ட் டெக்னீஷியன்ஸ், என்னோட சினிமா ஃபேமிலி, முக்கியமாக எங்களை வெளியே கொண்டு போய் சேர்த்து போகிற போட்டர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கழிப்பறைன்றது அமித் சார் கிட்ட அந்த கதை நான் சொல்லும்போது நான் சொன்ன பட்ஜெட் வேற, அது மேலே போயிடுச்சு. இருந்தாலுமே அவர் இல்லை பரவாயில்ல போனால் போட்டும், படம் நல்லா இருக்கு, பட்ஜெட் பற்றி கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி என்னை ஊக்குவிச்சு எனக்கு என்ன வேணுமோ அதை பண்ணி கொடுத்த படத்தினுடைய ப்ரொடியூசர் வன்ஷிகா மக்கள், பிரீத்தி அமித் குமார் மேம்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அவங்களுக்கு சப்போர்ட்டாக இந்த படத்தை வந்து அப்டேட் பண்ணிட்டு டாக்டர் அமித் குமார் சார் ரொம்ப நன்றி. ஸ்ரீகாந்தன் இசையமைப்பாளர்,
என்னோட போன படத்துக்கு அவர் தான் இசையமைச்சிருக்காரு, இந்த படத்துக்கு அவர் தான் இசையமைச்சிருக்காரு. நீ எந்த படம் பண்ணாலும் அவர் தான் இசையமைப்பார், வேறு எந்த மாற்றமும் இல்லை. என்னோட கேமராமேன் பாலமுருகன், அந்த மாதிரி விட்டு நாங்கள் எடுத்துகிட்டு ஒரு 5-6 வருஷமாக என் கூட ஒரு ட்ராவல் ஆகிட்டு இருக்காரு. என்ன சொல்கிறது, செல்ஃபோனில் நான் படம் எடுத்ததுலேருந்து என் பின்னாடி இருக்காரு. இதுக்கு மேலே என்ன கேமரா போனாலும் என்ன மேலே போனாலும் அவர் மட்டும்தான் என்னோட கேமராமேன். என்னோட எடிட்டர் ஆனந்த கிருஷ்ணன், அவரால் வர முடியல, மலைக்கு போயிருக்காரு. நான் என்ன படம் பண்ணாலும் அவர் தான் என்னுடைய எடிட்டர். முக்கியமாக வந்து என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், கோ டைரக்டர்ஸ், சீஃப் அசோசியேட் டைரக்டர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. அவங்க இல்லைன்னா அது சாத்தியமா இல்லையா எனக்கு அது தெரியல, சாத்தியம் கிடையாது. உன்னி சார் வந்து அவர்கிட்ட சார் சொன்ன மாதிரி அந்த கால்பன் சார் மாதிரி பாட்டு பாடணும், இந்த மாதிரி இருக்கு, சரி ட்ராக் அனுப்புங்க பார்க்கலாம், ஸோ ட்ராக் அனுப்புங்க பார்க்கலாம், பாடிட்டேன் அனுப்பிச்சிட்டேன் பார்த்துக்கணும் அப்படின்னு அவர் ஒரே வார்த்தை விட்டுருக்கலாம். அவரு ஒரு விஷயம் என்கிட்ட கேட்டாரு, அதை கண்டிப்பாக நான் இங்கே சொல்லிக்கிறேன். மெசேஜ் பண்ணியிருந்தேன், எனக்கு சாங் அனுப்பிச்சிட்டு நான் நல்லா பாடியிருக்கேனா அப்படின்னு அவர் என்கிட்ட கேட்டார். பாட்டு நல்லா இருக்கா அப்படி என்கிட்ட கேட்டார். அதனால தான் அவர் இங்கே உட்காந்துருக்காரு. ரொம்ப நன்றி. வன்ஷிகா மக்கள் இந்த படத்தினுடைய ஃபீமேல் சிங்கர், எலக்ட்ரிக் சிங்கர், இந்த படத்தில் ஒரு கேரக்டர் ரோல் பண்ணியிருக்காங்க. நல்ல வாய்ஸ், மிக பெரிய ஆளா வரக்கு என்னுடைய மிக வாழ்த்துக்கள். எல்லா பாட்டுமே அது ஒரு என்ன சொல்றது, ரேப்பா இருக்கட்டும், ஒரு மெலோடியா இருக்கட்டும், ஒரு டப்பாங்குத்தா இருக்கட்டும், என்ன பாடுறதா இருந்தாலும் அந்த ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி அவங்க பாடி இப்போ இங்க வந்து நிக்கிறாங்க. இன்னும் 100 மேடைகள் 1000 மேடைகள் அவங்க ஏறி அடையணும்னு நான் மனசார வேண்டிக்கிறேன். நன்றி. அப்புறம் இங்கே வந்திருக்க என்னோட ஆர்டிஸ்ட் கேரக்டர் ரோல் பண்ணியிருக்க எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. தீனா சார் கூப்பிட்ட உடனே 4 மணிக்கு வீட்டுக்கு வந்துருங்க அப்படின்னு சொன்னார். ஏன்னா நான் 4 மணிக்கு தான் இருப்பேன் அப்படின்னு அவர் சொன்னார். ஸோ 4 மணிக்கு நாங்கள் போகிறோம் சார், ரெடியாக இருந்தார். சொன்ன உடனே எந்த தடையுமே அவர் சொல்லலை, கண்டிப்பாக நான் வந்துடுறேன், ஷார்ப்பாக 5 மணிக்கு நான் வந்துடுவேன். ஷார்ப்பாக 5 மணிக்கு வந்துட்டார். ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ. யாருக்கு அன்பு செல்வன் சார், சிறுமுதிரி தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய தலைவர், எங்களை கொண்டு போயிட்டு இருக்கிறவர். பேசணும்னா பேசிட்டே இருக்கலாம் அவரை பற்றி நிறையா. ஒன்று தான் சொல்ல விரும்புகிறேன். ரொம்ப நன்றிண்ணா. எனக்கு சப்போர்ட் பண்ண வந்திருக்க ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய ரொம்ப ரொம்ப நன்றி. கழிப்பறை படம் விரைவில் வெளியாகக்கூடிய வேலை நடந்துட்டு இருக்கு. அடுத்த படம் இதே கூட்டணி விரைவில் இணையும், ஆண்டவன் மனசு வச்சா அதை நான் சொல்லிக்கிறேன். முக்கியமாக இங்கே வந்து நின்றுக்கிட்டு ரொம்ப நேரமாக அவங்கள கூப்பிட்டு இவங்கள கூப்பிட்டுட்டு அதை பண்ணிட்டு இதை பண்ணிட்டு இங்கேயே சுற்றிக்கிட்டு சேர் கூட இல்லாமல் நின்றுட்டு இருக்க ஆங்கர் அவங்களுக்கு ரொம்ப 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 நன்றி. ரிப்போர்ட்டர்ஸ் இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்ததா இந்த படத்துல ப்ளே பண்ண கேரக்டர் ரோல்ஸ் அவங்களுக்கு அன்பளிப்பு சோ வந்து வாங்கிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். பத்மாவதி, நெக்ஸ்ட் யோகஸ்ரீ, அடுத்ததா சூரிய பிரகாஷ், நரசிம்மன், ஹரிஷ் மேத்து, Harish Matthew, please give way for him. அடுத்ததா சந்தியா, ரெடியா இருந்துக்கோங்க.
கிஜு சார் அவர்களின் பையன் சந்தியா. அடுத்ததா கீதா ருக்மணி. சந்துரு. Up next, Prabhu. அடுத்ததா கிரி. தினேஷ் பாபு. Next, I call upon actress Richa Tulli. Janagan, Giri, Prabhu, Chandru, என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் கிரி, பிரபு, சந்துரு, கோ டைரக்டர் தனலட்சுமி, ஒரு சீஃப் அசோசியேட் டைரக்டர் ஜனகன். இப்போ இங்கே நிற்கிறதுக்கு முக்கியமான காரணம் 100 பேர்னா அதில் இதுவும் ஒன்று. இவங்க அவங்க இந்த மேடையை நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப 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 நன்றி வந்ததுக்கு. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. Thank you so much எல்லாருக்கும். வந்திருக்கிற சீஃப் கெஸ்ட் அண்ட் டைரக்டர் இந்த மாதிரி ஒரு படத்தை கொடுத்ததுக்கு, ஊடகத்துறை நண்பர்களா இருக்கட்டும், அவங்கள சப்போர்ட் பண்ண இருக்கும் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கா இருக்கட்டும், இந்த படத்துல ப்ளே பண்ண ஆர்டிஸ்ட் அண்ட் ஐ திங்க் நிறைய பேர் வந்து டெபியூட்டண்டா இந்த படத்துல லான்ச் ஆறீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருக்கும் ஆல் தி வெரி பெஸ்ட். ஸோ தேங்க்யூ. ஸ்பீச்காக ஐ ரெக்வெஸ்ட் டாக்டர் அமித் குமார் அவர்கள் டு சே a few words. அடுத்ததாக ஃபைட் மாஸ்டர் மதுர் அவர்கள். ரெண்டு பேர்
ஒரு ஃபைட் பண்ணியிருக்கிறது இன்னும் ஒரு ஃபைட் பண்ணலை. மதுரா சார் தான் அந்த ஃபைட்டை பண்ணியிருக்காரு. சொல்ல விரும்பல, நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்து அவருடைய திறமை என்னன்றதை தெரிஞ்சுக்கணும். நன்றி. வணக்கம். 20 வருஷத்துக்கு நான் ஃபைட் ரிட்டர்ன் ஆட்டோ ஓட்டிருக்கேன். எனக்கு ஃபைட் மாஸ்டர் கொடுத்த டிடிஎம் ஆர்கே அன்பு சார் ரொம்ப நன்றி. என் திறமைக்கு 3 வீக்ஸ் 3 வீக்ஸ் என் ஃபைட்டுக்காக காத்திருந்தேன் அமித் சார் ரொம்ப கடமைப்பட்டேன். எனக்காக வெயிட் பண்ணி இந்த ஃபைட்டை பிஜு Thank you so much. So இப்போது நன்றி உரையாக அமித் குமார் அவர்கள் பேசுவார். Hello, good evening everybody. I sincerely thanks to each and everyone presented here, especially to my chief guest, Kalamani Veena sir, Unni Krishnan sir, and Anbuchanan sir. Thank you. Thank you so much. Wishing the crew for a successful film. That's it.